ஃபுட் ஜர்னி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான ராகி லட்டு. வாங்க டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அரை கப்புக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன், கிரவுண்ட் நட், பாதாம் 20 பாதாம் எடுத்துருக்கிறேன், கூட முந்திரி பருப்பு இது ஒரு 20 எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை செப்பரேட்டாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம், ஆறட்டும் கொஞ்சம். இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு மண்டவெல்லம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு அரை கப் தேவைப்படும். அது நம்ம மண்டவெல்ல பாகு எடுக்கிறதுக்கு. அது கூட ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திரிச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் ஒரு 50 ml அளவுக்கு நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே கப்புக்கு 3 கப் அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன். 2 கப் மண்டவெல்லம், 3 கப் மாவு. இப்போ இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி கலரிட்டே இருங்க, கை எடுத்து பண்ணாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி நம்ம எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம். ஸோ இதே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கலரிட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம மண்டவெல்ல பாகு ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1/4 கப் மண்டவெல்ல வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இப்போ பாகு ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதுக்கு கம்மி பாகு அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் அது நல்லா கொதிச்சு கரைஞ்ச உடனே அதை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதில் நான் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்க போகிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு உருண்டையாக நல்லா வருது. ஸோ இதை வச்சு நம்ம உருட்டி வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான், சுவையான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.